கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க ஒவ்வொருவரையும் நீங்க இருக்கிற இடத்திலேயே ஆசீர்வதிக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியமாய் கருதுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12:3. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பூமியில் உள்ள வம்சங்கள், ஜாதி ஜனங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று தமிழ் வேதாகமம் சொல்லுகிறது. ஆங்கில வேதாகமம் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் உன் மூலமாக ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா இன்னைக்கு பிறகு நீங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் மட்டும் பிரயோஜனமான ஆசீர்வாதமான பாத்திரமாய் இல்லாமல் ஊருக்கே ஆசீர்வாதமான பாத்திரமாக, நாட்டுக்கே ஆசீர்வாதமான பாத்திரமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறார். அதுக்காக இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார். என்னால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, என்னால என் வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, என் நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஏன் எனக்கே நான் பிரயோஜனமா இல்லை என்றெல்லாம் சொல்லி மனம் தளர்ந்து கிடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு தட்டி எழுப்பி, எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். உனக்குள்ள இன்னைக்கு ஒரு பவர் வைக்கிறேன், ஒரு வல்லமை வைக்கிறேன், ஒரு அபிஷேகத்தை வைக்கிறேன், ஒரு கிருபையை வைக்கிறேன், ஒரு தாளந்தை வைக்கிறேன், ஒரு திறமையை உனக்குள்ளால போடுறேன். இந்த திறமை என்ன பண்ணா உன்னை ஆசீர்வதிச்சு பெரிய பொசிஷனுக்கு கொண்டு வந்து, இனி நீ யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொன்ன நீ ஊருக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்க, உன் மூலமாக நாட்டில் உள்ள அத்தனை ஜனங்களையும் தேசங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த மங்கள வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. மங்கள வார்த்தை கொடுக்கிறாருன்னா அதுக்காக ஏதோ ஒரு ஸ்பெஷல் அற்புதத்தை உனக்கு செய்ய போறாரு அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்லிட்டாருல, உனக்கு அதுக்கான திறமையை கொடுக்கிறாரு, தாளந்தை கொடுக்கிறாரு, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாருக்கும் நிறைய நல்லது செய்யணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அதுக்கேத்த வருமானம் தான் எனக்கு இல்லை, அதுக்கேத்த அளவுக்கு எனக்கு செல்வங்கள் இல்லை, எனக்கு மட்டும் கிடைச்சா நான் அள்ளி கொடுப்பேன், எனக்கு மட்டும் கிடைச்சிருந்தா நான் ஒரே ஆளா நின்று இந்த காரியத்தை செய்திருவேன் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க தெரியுமா? அந்த ஆசையே ஆண்டோடைய பார்வையில ஒரு விண்ணப்பமாக போய் சேர்ந்து, அப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மதகுகளை திறந்து ஆசீர்வதிச்சு, இனி நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். புதிய வாய்ப்புகள் வரும், தேடி வரும், நினையாத இடத்திலிருந்து வரும், நினையாத தேசத்திலிருந்து வரும், நினையாத மனுஷங்கிட்ட இருந்து வரும், எதிர்பார்க்காத அரசாங்கத்திலிருந்து வரும். எனி டைம் யூ கேன் ரிசீவ் அண்ட் என்ஜாய் யுவர் மிரக்கிள். இப்பொழுது ஒரு நல்ல சாட்சி நம்ம கேட்கலாம். பிரதர் விமல் ராஜ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யூடியூப் வழியாக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் அனுதின மங்கள வார்த்தை மற்றும் இரவில் ஒளிபரப்பாகும் தேவ செய்தியையும் தவறாமல் கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறேன். எனக்கு கடந்த பிப்ரவரி மாதம் வெளியூரில் தனியார் வேலை கிடைத்ததால் குடும்பத்தை விட்டு தனியே தங்கி வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை, வேலை நிமித்தமாக கணவர், மனைவி, பிள்ளைகள் வெவ்வேறு இடத்துல பிரிந்திருக்கிறீர்கள், உங்களை ஒரே இடத்தில் குடும்பமாக வசிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார் என்று சொன்னார். அந்த வார்த்தையை விசுவாசித்து நானும் ஜெபித்தேன். சகோதரர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே என்னுடைய மேல் அதிகாரி என்னிடம், உங்கள் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு நீங்கள் வாருங்கள், தங்குவதற்கு வீட்டு வாடகை தருகிறோம், மேலும் பிள்ளைகளின் படிப்பு செலவுகளை நாங்களே பொறுப்படுத்திக் கொள்கிறோம் என்றும் சொன்னார். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் மூலமாக வெளிப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இப்பொழுது நாங்கள் குடும்பமாக வேலை செய்கிற இடத்திலே தங்கி வருகிறோம். பாருங்க, இதுதான் ஆண்டவர் சஸ்பென்ஸா செய்யற காரியம். வேலை நிமித்தம் வெளியூர்ல போயிட்டாரு, மனைவி பிள்ளைங்க இன்னொரு ஊர்ல இருக்காங்க. பாருங்க, அந்த நேரத்துல இப்ப நீங்க கேட்கிற அந்த மங்கள வார்த்தையை டெய்லி அவர் கேட்கிறார். நான் சொல்றேன், இந்த மங்கள வார்த்தையை டெய்லி நிறைய பேருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. விழுந்து போன அவருடைய கூடாரம் கட்டி எழுப்பப்படும். விழுந்து போன விசுவாசம் மறுபடியும் துளிர்க்கும். அவங்க வாழ்க்கை அதை நிமித்தம் துளிர்க்கும். எல்லாருக்கும் அனுப்புங்க. இந்த வார்த்தை போய் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். பாருங்க, இந்த சகோதரர் விமல்ராஜ் இந்த மங்கள வார்த்தையை டெய்லி கேட்கும்போது அன்னைக்கு அவருக்குன்னு ஒரு மங்கள வார்த்தை வந்திருக்கு பாருங்க. அப்படின்னா
அவர் மனைவி பிள்ளைகளை எவ்வளவு மிஸ் பண்ணிப்பாருன்னு யோசித்து பாருங்க. வேலைக்கு போன இடத்துல ஆண்டவர் அந்த மிஸ்ஸிங்கை பார்த்தாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கேட்ட வசனத்தின்படி உன் மூலமாக நான் நிறைய பேரை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன மங்கள வார்த்தையின்படி பாருங்க, இவங்க ஓனர், இவங்க அதிகாரி கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நீ தனியா இருக்கிற, உன் மனைவி பிள்ளைகளை கூட்டுவா, உனக்கு தங்குறதுக்கு வீட்டுக்கான வாடகையை கம்பெனியே ப்ரொவைட் பண்ணிடும், உன் பிள்ளைகளை இந்த ஊர்ல படிக்க வைக்கிறதுக்கு இந்த கம்பெனியை பொறுப்பெடுக்குது, எஜுகேஷன் ஃப்ரீ, வீடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நம்ம பாஷையில சொன்னா கொடுக்குற தெய்வம் கூறிய பிச்சுட்டு கொடுக்கணும். இவர் அங்க வேலை செய்துட்டு மனைவி பிள்ளைங்க இங்க இருந்தா வாடகை அவர் தான் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் அவர் பார்க்கணும். பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்கிறார். இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதே மங்கள வார்த்தை மூலமாக விமல்ராஜுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உனக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். ஒருவேளை நீங்களும், நான் ஒரு ஊர்ல இருக்கிறேன், என் மனைவி பிள்ளைங்க இந்த ஊர்ல இருக்கு, நான் இந்த தேசத்துல இருக்கிறேன், எனக்கு சம்பளத்துல என் மனைவி பிள்ளைகளை இந்த கண்ட்ரிக்குள்ள கொண்டு வந்தா என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? உங்க கம்பெனில இருந்து விமல்ராஜுக்கு நடந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும். ஹோம் ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீயா கர்த்தர் உங்களுக்கு தருவா. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். விமல்ராஜுக்கு அற்புதம் செய்த தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் அப்படியா நீர் ஆசீர்வதித்து, இனி இவர்கள் ஊருக்கே ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக கர்த்தர் வழிகளை திறப்பீராக. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர், இவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மிகவும் அதிகமான அற்புதங்களை இன்றைக்கே செய்வீராக. இந்த வசனத்தின்படி இன்றைக்கே என் பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், வியாதிகள் மாறட்டும், மரண கட்டுகளை அறுத்தறிந்து ஜெபிக்கிறேன். போராடுகிற ஆவிகளை வெளியேற்றி ஜெபிக்கிறேன். புத்தி பேதலிக்கிற ஆவிகளை வெளியேற்றி ஜெபிக்கிறேன். டிப்ரெஷன் ஆவிகளை வெளியேற்றி ஜெபிக்கிறேன். தெய்வீக வாழ்வு என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே கிடைக்கட்டும். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவேன் என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.